ஏன் ஆண்டவர் வார்த்தையை கேட்பதிலே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? அப்போ அந்த வார்த்தையில என்ன இருக்கு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பரிசுத்தத்துக்காக பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். இந்த ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. என்னவா இருக்குது? ஏசப்பாவோட வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? ஜீவன் உள்ளதா இருக்கு. ஏசப்பாவோட வார்த்தை என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. இந்த வார்த்தையை நாம கேட்கும்போது அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கும். நமக்கு தேவையானதை அதை கொடுக்கும். நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அது கொடுக்கும். நமக்கு தேவையான நன்மையை அந்த வார்த்தை கொடுக்கும். நமக்கு தேவையான சுகத்தை அது கொடுக்கும். நமக்கு தேவையான விடுதலை அது கொடுக்கும். அந்த வார்த்தை நமக்கு வாசல்களை திறந்து கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவோட வார்த்தை இந்த இடத்துல இருந்து நீங்க கேட்கறீங்கனால ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க நானும் என்னவா இருக்கணும்? விசுவாசத்தோடு கேட்கிறவளா இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் ஆமே, விசுவாசிக்கிறவனுக்கு ஆமே, நீ விசுவாசிக்கிறவன் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போதே உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு தாகம் உண்டாகணும். இது எனக்கான ஒரு வார்த்தை, இது என்னை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு, அந்த ஒரு வாஞ்சையோடு, ஒரு நம்பிக்கையோடு யார் இந்த இடத்துல வர்றாங்களோ, அது ஒருத்தரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம், அல்லது சபை முழுவதும் அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தை அவங்களோட வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நாம ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி கேட்கும் போது இது எனக்கான வார்த்தை என்ற விசுவாசத்தோடு கேட்கிறோமா? இங்க வரும்போது என் ஆண்டவர் என்னோட இன்னைக்கு என்ன பேச ஆயத்தமா இருக்கிறா, இது எனக்கான வார்த்தை அல்லவா, இது எனக்கான காரியம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அந்த வாஞ்சையோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வருகிறோம்? யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது தான், இந்த காரியத்துல கவனம் செலுத்தி பார்க்கும்போது தான் அந்த வார்த்தையினுடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்க முடியும்.